1946 இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குது. சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தல். அந்த மாகாண சட்டமன்ற தேர்தலில் 140 சட்டமன்றங்களை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது. 140 சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றிய காங்கிரஸுக்கு ஆப்போசிஷன் எதிர்கட்சியாக ஒரு கட்சி 29 சட்டமன்ற தொகுதிகளை பிடித்து தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக ஒரு கட்சி வந்தது. அன்னைக்கு திமுக தோன்றல, அதிமுக கிடையாது, மதிமுக தேமுதிக திராவிட கும்பல் கிடையாது, பிஜேபி கிடையாது. அன்னைக்கு தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக 29 சட்டமன்ற தொகுதியில் பிடித்து காங்கிரசுக்கு மாற்றாக வந்த கட்சி நம் தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். 29 சீட்டுகளை பிடித்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் 2016 5 சீட்டு, ஒரு சீட்டு எங்க அண்ணன் அபுபக்கர் அபுபக்கர் மட்டும் தான் ஜெயிச்சார் கடலூர்ல. எப்படி 1946 29 சீட்டு, 2016 5 சீட்டு, 5ல் 4 தோத்து போச்சு, 1 ஜெயிச்சு கடலூர்ல மட்டும். ஏன்? கடலூர்ல இஸ்லாமியர் அதிகம், அங்க வாணியம்பாடியில் இஸ்லாமியர் அதிகம், அங்க மணப்பாறையில் இஸ்லாமியர் அதிகம், அங்க எங்கெல்லாம் இஸ்லாமியர் அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல 5 சீட்டு கொடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் பச்சை துரோகம். 29 தொகுதிகளை பிடித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 2016 40 சீட்டை வாங்கியிருந்தால் அது சிறுபான்மைக்கான பாதுகாப்பான கட்சி திமுக என்று பேசியிருக்கலாம். வெக்கமிடம் சொல்லலாம். சிறுபான்மை பாதுகாவலர்கள், நாங்கள் சிறுபான்மை என்ன சிறுபான்மை பாதுகாத்த? அவன் குஜராத் கலவரத்தை பயன்படுத்தி அங்கிருக்கிற இஸ்லாமிய பள்ளிவாசல்களை, பெண்களை, இஸ்லாமிய கடைகளை குஜராத்தில் அடிச்சான். நீ கோயம்புத்தூர் கலவரத்தை பயன்படுத்தி இங்கிருக்கிற அதே திமுக ஆட்சி, கோயம்புத்தூர் கலவரம் வந்த பொழுது திமுக ஆட்சி, அந்த கலவரத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய கடைகளை சூறையாடியாரு இந்த திமுக ஆட்சி. இதாண்ட பச்சை துரோகம். பேச சொல்லி எவனாவது என்கிட்ட வந்து இங்க பல கட்சி, எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், 36 இயக்கம் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய இயக்கம், 36 இயக்கம் இன்னைக்கு உருவாக்கு யார் தெரியுமா காரண புள்ளி? நம்ம ஐயா தமிழ்நாடு தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடும் ஆண்டவை, 5 கம்பத்த குஞ்சுகம், இந்த ஐயா தான். இவர்தான் ஆரம்பிச்சாரு. 1967 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 4 சீட்டு கொடுக்குறாங்க. எப்படி அன்னைக்கு ஏன் 4 சீட்டு ஐயா காகிதம் எழுத்து ஏத்துக்கிறாருன்னா, காங்கிரஸ் எப்படியாவது வீழ்த்துறோம், காங்கிரஸ் வீழ்த்துவதற்காக 4 சீட்டை ஒற்றுக்கொண்டார். 4 ஜெயிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி தமிழ்நாட்டு அரசியல் 1967 வென்றது என்றால் அது காகிதம் இல்லத்தும் இஸ்லாமியும் போட்ட பிச்சை. இது எவனும் மறக்க முடியாது. போய் இணையத்துல பாரு. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து உழைக்கவில்லை என்றால், துறைமுகம் பகுதிகளை ஜெயிக்கவில்லை என்றால், சென்னை போன்ற பகுதிகளை கைப்பற்ற, சேப்பாக்கத்தை கைப்பற்றவில்லை என்றால் திமுக வென்றிருக்காது, தோற்றிருக்கும். மொழி போர் ஒரு காரணம், இந்தி திணிப்பு ஒரு காரணம். அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமியர்களுடைய பணம், இஸ்லாமியர்கள் பணத்தை கொட்டி கொடுத்தார்கள். சாஹிபுகளும் ராவுத்தர்களும் லப்பைகளும் மணியாக்களும் பணத்தை கொட்டி கொடுத்தார்கள். காகிதம் இல்லத்து உழைத்தார். உழைச்சி உருவான கட்சி. காகிதம் இல்லத்து 1972 இறந்துறாரு. இறந்த பிறகு அப்ப அண்ணன், அதான் அன்னைய பஞ்சாவன் திண்ணை பங்காளியாங்கிற மாதிரி கட்சியை உடைக்கிறதுனே வேலை. 1989 தேர்தல் வருது. அது வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருந்த அந்த கட்சியை என்ன பண்றாரு? 2 உடைக்கிறாரு. அப்துல் சமது தலைமையில் ஒரு கட்சி, அப்துல் லத்தீப் தலைமையில் 2 கட்சியை உடைச்சு விடுறாரு. தேசிய லீக் அப்துல் லத்தீப் தலைமையில், தேசிய லீக் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அப்துல் லத்தீப். அந்த அப்துல் லத்தீப் என்ன பண்றாரு? திமுகவுக்காக மாடு போல உழைக்கிறார். திமுகவுக்காக வீடு வீடா சென்று வாக்கு கேட்கிறார் லத்தீப். அந்த லத்தீப் எப்ப வெளிவராருன்னா 1999 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட திமுக கூட்டணி போகுது. அப்போ லத்தீப் சொல்றாரு, நான் இளம்பிறையை தூக்கி கொண்டு திரிந்தேன், ஆனால் உங்களுக்காக என் கொள்கையை சமரசம் செய்து, கலைஞர் அவர்களே, உங்களுக்காக நான் கருப்பு சோப்பு கொடியை தூக்கி கொண்டு திரிந்தேன். என் மாற்றத்திற்கு, என் மார்க்கத்திற்கு எதிராக உங்கள் கொடியை பிடித்துக் கொண்டு நான் வீதியிலே திரிந்தேன். ஆனால் இளம்பரையை தூக்கி என்னை காவி கொடியை தூக்க வைக்கிறீங்களே, இது வரலாற்று துரோகம் என்று லத்தீப் பதிவு செய்து வெளிவந்தார். லத்தீப் போனவுடன் திருப்பூர் அல்தாபி என்கிற திருப்பூர் அல்தாபி வைத்து தமிழ் மாநில தேசிய லீக் என்ற ஒரு கட்சியை உருவாக்குறார். யாரு? கலைஞர் கருணாநிதி. எப்படி உடச்சுக்காரு பாருங்க. ஒற்றுமையாக இருந்த இஸ்லாமிய சமூகத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி சிறுபான்மை காவலர் என்று போலியாக பட்டம் சூடுகிற பச்சை துரோகி கருணாநிதி. யாராவது ஒருத்தர் மறுத்து பேச வாங்க, கூட மறுத்து பேச முடியுமா? இது வரலாறு. 36 இயக்கம் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய இயக்கம், 36 இயக்கம் இன்னைக்கு உருவாக்கு யார் தெரியுமா காரண புள்ளி?
நம்ம ஐயா தமிழ்ன தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடும் ஆண்டவை, அஞ்சுகம் புத்த குஞ்சுகம், இந்த ஐயா தான், இவர் தான் ஆரம்பிச்சாரு 1900